உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு 23/8/2026. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் நாம் நேர்மையுடையவர்களாகவும் உண்மைக்கு சான்று பகவர்களாகவும் வாழ வேண்டும் என்று கூறுகிறது. மானிட மகனை நீங்கள் யார் என்று கூறுகின்றீர்கள் என்று இயேசு சீடர்களிடம் கேட்டபொழுது, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று பேதுரு கூறினார். வலுவற்ற நிலையில் இருந்த பேதுருவை கடவுள் வலுவுடையவராக்கி திரு அவையின் தலைவராக்குகின்றார். முதல் வாசகத்தில் நேர்மையற்று கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளாத இஸ்ரேல் அரசர் நீக்கப்பட்டு வேறு அரசர் நியமிக்கப்படுகிறார். இரண்டாம் வாசகத்தில் ஞானமும் அறிவுமான கடவுளின் அருள் நமக்கு மிகுதியாக தரப்பட்டுள்ளது. அவரே நம்மை செல்வராக்குகின்றார். எனவே நாம் அவரை மாட்சிப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறது. கடவுளின் அருள் பெற நாம் நேர்மை உடையவர்களாகவும் இனிமை உடையவர்களாகவும் பிறர் நலம் பேணுபவர்களாகவும் வாழ்ந்து இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறைவார்த்தைகள் 19 முதல் 23 முடிய. முதல் வாசக முன்னுரை. அசிசிய படை இஸ்ராயேல் மக்களை சூழ்ந்து நின்றபோது இஸ்ராயேல் அரசர் செப்னா மக்களை பற்றி கவலைப்படாமல் நேர்மையற்று இருந்ததால் கடவுள் செப்னாவுக்கு பதிலாக எலியாக்கீமை அரசராக நியமிக்கின்றார். யூதா குடும்பத்தாருக்கு தந்தையாகவும் மேன்மை பெற செய்தார். நேர்மையுடன் வாழ்ந்தால் கடவுள் நம்மையும் நலன்களால் நிரப்பி ஆசீர் வழங்குவார் என்று கூறும் எசாயா நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 33 முதல் 36 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. ஞானத்துக்கும் அறிவுக்கும் பிறப்பிடமான நம் ஆண்டவர் அருள் நிறைந்தவர். அவருக்கு ஈடு இணையானவர் இவ்வுலகில் எவருமில்லை. அவரே நம்மை படைத்து பாதுகாக்கின்றவர். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. நம்மை அருள் வரங்களால் நிரப்பி ஆசீர் வழங்கும் இறைவனை நாமும் மாட்சிப்படுத்த வேண்டும் என்று கூறும் ரோமையர் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 13 முதல் 20 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. மானிட மகனே, எம் அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பியருளும். அவர்கள் இவ்வுலகிற்கு அருள் ஆசீர் வழங்குபவர்களாகவும் நல் வழிகாட்டிகளாகவும் மேன்மை பெற செய்ய வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாதுகாக்கும் அன்பு இறைவா, எம் நாட்டின் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் மக்கள் நலன் காக்கும் நல்ல தலைவர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் நல்ல பல செயல் திட்டங்களால் நாட்டை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமென்றும் அன்பும் அமைதியும் நிறைந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தை வழங்குபவரே அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள குழந்தைகள், சிறுவர், சிறுமியர், இளைஞர், இளம் பெண்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்கள் கல்வியிலும் இறை ஞானத்திலும் வளர்ந்து பெற்றோர் பெரியோர்களின் நல் வழிகாட்டுதலை பெற்றிட வேண்டுமென்றும் அன்பும் அரவணைப்பும் கிடைத்திட வேண்டுமென்றும்
நல்ல எதிர்கால வாழ்வை தந்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் தெய்வமே அன்பு இறைவா, நாங்கள் எங்கள் சொல்லாலும் செயலாலும் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் உகந்தவர்களாய் வாழ வேண்டும் என்றும் நீதியும் நேர்மையும் கொண்டவர்களாய் உமது அருளையும் ஆசீரையும் பெற வேண்டும் என்றும் உண்மைக்கு சான்று பகவர்களாய் வாழ வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வெளித்து காப்பவரே அன்பு இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் என்றும் அனைவருக்கும் நற்சுகமும் குடும்ப தலைவர்கள் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தந்திட வேண்டுமென்றும் குடும்ப முன்னேற்றத்திற்கு அனைவரும் உழைத்திட வேண்டுமென்றும் எம் ஊர் மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.